நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் செல்ல முயன்ற ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி எம்பிக்களின் பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்கள் தனித்து விடப்படவில்லை. அவர்களுக்கு துணை நிற்பதில் உறுதியாக உள்ளோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். காவிரி நீரை பெறவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம்? தமிழ்நாடு அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி. குறுவை பாதிப்பு மற்றும் சம்பா சாகுபடி ஏமாற்றத்தில் தவிக்கும் விவசாயிகளுக்கு புதிய நிவாரண தொகுப்பை அறிவிக்க வேண்டும். தாவேக அரசுக்கு மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் நடவடிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தனி விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்க எண்ணமா? சிபிஐ விசாரணை தாமதம் ஏன்? ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் எந்த உத்தரவும் வராமல் அவரே துப்பாக்கி எடுத்து 16 பேரையும் சுட்டாரா என உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. காவல் மரணங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதற்கு என்ன காரணம் என்ற தலைப்பில் சத்தியம் தொலைக்காட்சி ஆன்லைனில் நடத்திய சர்வே. காவல்துறையினரின் அதிகார போக்குதான் காவல் மரணங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்று 71 விழுக்காடு பேர் கருத்து. மாநிலத்தில் 5 இடங்களில் இன்று சதம் அடித்தவைகள். அதிகபட்சமாக வேலூரில் 102.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஜூலை மாதத்திலும் வாட்டி வதைக்கும் வெப்பத்தால் மக்கள் அவதி. அதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அறிவிப்பு. கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள் நடந்த நிகழ்வுகள் தனக்கு மிகுந்த வேதனையை அளித்துள்ளதாக ஆதங்கம். நீட் தேர்வுக்கு எதிராக 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அனிதாவின் மரணத்தில் தொடங்கிய ஓலம் இன்று வரை நிற்கவே இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் இயக்குநர் அமீர் பேச்சு. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நீட்டை கொண்டு வராம நாங்க பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில். அவங்களும் செய்ய மாட்டாங்க. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இன்று முடங்கிய நாடாளுமன்றம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் கோரிக்கை, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகள். மத்திய அரசை கண்டித்து நாளை மறுநாள் காங்கிரஸ் கண்டன பொதுக்கூட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசின் அடக்குமுறை தூள் தூளாகும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பை சண்முகம் விமர்சனம். அமெரிக்கா லெபனான் இடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விமான சேவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. சவுதி அரேபியா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் செங்கடல் பகுதியில் ஏமன் கிளர்ச்சி படை தாக்குதல் நடத்துவதன் எதிரொலியாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்தியாவுக்கு எண்ணெய் வரத்தில் சிக்கல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 2027 ஜூன் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இங்கிலாந்து ஓவல் மைதானத்தில் நடைபெறும். ICC அறிவிப்பு.